எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி. ஓம் நமக் சிவாய. இன்னைக்கு பதிவுல 1500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த சுயம்புவா தோன்றிய நடராஜரை பத்தியும் நடராஜரின் தத்துவத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருநள்ளம் என்னும் கோனேரிராஜபுரத்துல உமாமகேஸ்வரர் திருக்கோவில் இருக்கு. இங்கதான் நடராஜர் சுயம்பு வடிவில காட்சியளிக்கிறாரு. இவர் கையில ரேகையும் கால்ல பச்சை நரம்பும் நல்லா தெரியுமா. சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் 50 வயது முதியவர் போல இருப்பாராம். அருகில் வந்து பார்த்தால் 30 வயது இளைஞர் போல காட்சியளிப்பாராம். இந்த நடராஜரை பார்க்கணும்னா பூர்வ புண்ணியம் இருந்தாதான் பார்க்க முடியும் என்பது அப்பர் பெருமானின் அருள்வாக்கு. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 திருத்தலங்கள்ல இது 97வது தேவார தலம். இப்ப இந்த சுயம்பு நடராஜன் தத்துவத்தை பத்தி பார்ப்போம். இந்த உலகம் எதிலிருந்து தோன்றியது? ஒளியில் இருந்தா ஒளியில் இருந்தா? இந்த கேள்விக்கு இந்த நடராஜ உருவமே தக்க பதிலை தருது. எப்படின்னா, அவரது 4 திருக்கரங்கள்ல 2 திருக்கரங்கள் நடனத்திற்கேற்ப அபிநயம் பிடிக்க, மற்ற 2 கரங்களும் அக்னியையும் உடுக்கையும் பிடிச்சபடி இருக்காம். ஒளியை குறிப்பது உடுக்கை, ஒளியை குறிப்பது அக்னி. ஒளியையும் உருவாக்கி இறுதியில் அவற்றை தன்னில் ஒடுக்குவதும் நடராஜ பெருமானே. அவனின்றி ஓரணமும் அசையாது. உலக இயக்கமே நடராஜ பெருமானின் திருநடனத்திலே இயங்குகிறது. அதாவது ஒளியாலும் உலகை படைத்து பின் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளும் தத்துவத்தை வெளிப்படையாக உணர்த்தும் அதி அற்புத கோலம்தான் இந்த நடராஜரின் திருவடிவம். இப்படிப்பட்ட நடராஜரின் திருமேனி பஞ்சலோகத்தால் உருவாக்கியிருப்பாங்க. ஆனா கோனேரிராஜபுரத்தில் உள்ள இந்த சிவாலயத்தில் உள்ள 7 அடி நடராஜர் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாரு. சிவபெருமானே நேர்ல வந்து நடராஜராய் அமைந்த அதி அற்புத சுயம்பு நடராஜ விக்கிரகம்தான் இங்க இருக்கு. மனித உடல்ல இருப்பது மாதிரியே மார்பில் மருவும் முடியும் நகங்கள் மச்சம் கையில் ரேகை நரம்புகளும் இந்த சுயம்பு திருமேனியில இருக்காம். இப்போ இந்த உயிரோட்டமான விக்கிரகம் இத்தலத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சோழ மன்னன் கண்டராதித்தரும் அவருடைய மனைவி செம்பியன் மாதேவியும் கோனேரிராஜபுரம் கோவிலிலும் ஸ்ரீ நடராஜ சிற்பம் அமைக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு ஸ்தபதி, அதாவது சிற்பி ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அதுவும் பஞ்சலோக நடராஜர் விக்கிரகம் ஒன்றை 90 நாட்களுக்குள்ள வடிச்சு தரணும் அப்படின்னு உத்தரவும் போடுறாங்க. அப்படி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சிலையை செய்யாட்டி உன் தலையை துண்டிச்சிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சிவபக்தரான அந்த சிற்பி ஈசனை வணங்கி சிலைய செய்ய தொடங்குறாரு. எவ்வளவு முறை செஞ்சாலும் அதுல ஒரு குறைபாடு வந்து சிலைய சிற்பியால வடிக்கவே முடியல. மன்னன் கூறி சென்ற கால அவகாசம் நெருங்க சிற்பிக்கும் அவரது மனைவிக்கும் கவலையும் பயமும் வருது. ஏன்னா மன்னன் தலைய வெட்டிடுவார்ல, அதுக்காக. அப்போ சிற்பி சிவபெருமான் கிட்ட போய் மனமுருக வேண்டாரு. வேண்டிக்கொண்டு இறுதி முயற்சியா ஒரு நாள் சிற்பி கொதிச்சிட்டு இருக்கிற உலோக கூளை, அந்த பஞ்சலோகத்தை தான் செய்துள்ள அச்சில ஊத்துறதுக்கு தயாராகிறாரு. அப்போ சிவபெருமான் புலையன் உருவத்துல, அதாவது புலையன்னா சங்க காலத்துல கீழ்நிலை வகுப்பை சேர்ந்தவர்களை புலையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புலையன் உருவத்துல கையில் 4 வேதங்களையும் நாய்களாக பிடித்து கொண்டு வர்றாரு. அவரோட அம்பிகையையும் தலையில கல்குடத்தை சுமந்தபடி முருகப்பெருமானை சிறு குழந்தையா ஏந்திக்கிட்டு அம்பிகையையும் கூட கூட்டிட்டு வர்றாரு. அவங்க 2 பேரும் வீடு வீடா போய் தண்ணி கேக்குறாங்க. இலிகுலத்தோர் என கருதி அறியாமையால அங்க இருந்தவங்க இறைவனுக்கு தண்ணீர் தர மறுக்கிறாங்க.
அப்போ இந்த சிற்பி கிட்டையும் வந்து கேக்குறாங்க. சிலைய சரிவர செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்துல சிற்பி சொல்றாரு, உலைக்களத்துல ஏது தண்ணீர், உலோக கூழ் தான் இருக்கு, அதை வேணா குடிக்கிறீங்களா அப்படின்னு நீட்டுறாரு. உடனே இருவரும் அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. மறு நிமிஷமே அவங்க 2 பேரும் நடராஜர் சிலையும் சிவகாமி அம்பாள் சிலையுமா மாறி போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து மன்னரும் அங்க வந்துடுறாரு. மன்னன் சிலைய பாக்குறாரு. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு உயிரோட்டமான ஒரு சிலையை செய்ய முடியுமா? நடராஜர் சிலையில் உள்ள நகங்கள், மார்பில் மறு, ரோமங்கள், கைரேகை, மச்சம், பச்சை நரம்பு இதையெல்லாம் பார்த்துட்டு மன்னன் ஆச்சரியத்துல வியந்து போறான். இவ்வளவு அதி அற்புதமான சிலையை எப்படி உன்னால செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு மன்னன் கேட்கிறான். உடனே சிற்பி நடந்ததையெல்லாம் சொல்றான். என்ன, சிவபெருமான் நேரில் வந்து சிலையா மாறிட்டாரா? என்ன பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி மன்னன் அவரது வாளை எடுத்து வெட்ட ஓங்குறாரு. அப்போ வாள் தெரியாம சிலையோட கால்ல பட்டுரும். பட்டதும் அதுல இருந்து ரத்தம் பீறிட்டு வரும். அதே நேரம் மன்னனுக்கு தொழுநோயும் உண்டாகுது. அப்போதான் தன் தவற்றை உணர்ந்த மன்னன் ஈசனிடமும் சிற்பியிடமும் மன்னிப்பு கேட்கிறாரு. தன் நோய் குணமாக பரிகாரமும் கேட்கிறாரு. அப்போ இறைவன் அசிரி மூலமாக இவ்வூர் ஆலயத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமியை 48 நாட்கள் பூஜித்தால் குணமடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே செய்து மன்னன் குணமடைகிறாரு. இத்தல வைத்தியநாத சுவாமி தீர்க்க முடியாத சகல நோய்களையும் தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையோடு சொல்றாங்க. மன்னனின் வாளால் ஏற்பட்ட காயத்தை நடராஜரின் வலது திருப்பாதத்தில் இன்றும் நம்ம பார்க்கலாமா. கூடவே கையில் மச்சம், கைவிரல் ரேகைகள், பச்சை நரம்புகள் இத்தல நடராஜர் உயிரோட்டம் உள்ளவர் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. ஈசனே மனித வடிவில் வந்து இத்தலத்தில் இருக்கும் நடராஜராக உருவானதால ஆணி திருமஞ்சன நாளில் இவரை வணங்கினால் யாவும் கிட்டுமாம். இத்தல மூலவர் சுயம்பு மூர்த்தி உமாமகேஸ்வரர். இவரை பூமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் தனி சன்னதியில அங்கவழ நாகியாக வீற்றிருக்கிறாள். இங்குள்ள மூலவர் உமாமகேஸ்வரர் பூமாதேவி வழிபடுவதற்காக தேவகுரு பிரகஸ்பதியால பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். எனவே இத்தல ஈசனை வழிபட்டால் குரு பார்வை கிட்டும். சிற்பியால் தொடப்படாத தீண்டா திருமேனி என்று அழைக்கப்படும் ஒரே சிற்பமாகும் இது. இக்கோவிலுக்கு குழந்தை வரம், திருமண வரம் வேண்டி பக்தர்கள் வருகிறார்கள். இங்கிருக்கும் சிவனை வேண்டினால் சந்தான பிராப்தி கிட்டும் என்று நம்பப்படுகிறது. பூர்வ புண்ணியம் இருந்தால் நிச்சயமாக இந்த நடராஜரை பார்க்க முடியுமாம். மேலும் இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வ மரம். இது ஒரு அதிசய வில்வ மரம். இந்த வில்வ மரத்தில் ஒரே கொப்புல 13 அடுக்குள்ள வில்வ இலை இருக்குமாம். திருஞான சம்பந்தர் இக்கோவிலில் ஒரு பதிகம் பாடியிருக்காரு. கல்லால் நிழல்மேய கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுது ஏத்த வில்லால் அரண்மூன்றும் விந்து விழவெய்த நல்லான் நம்மை ஆழ்வான் நல்லம் நகரானே. இதோட பொருள் என்ன அப்படின்னா, கல்லால் நிழல்மேய கரைசேர் கண்டா என்று, அதாவது ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டாரு. அந்த விஷம் தொண்டைக்கு கீழே இறங்கி செல்லாம உமையம்மை தன் கரங்களால சிவபெருமானோட கழுத்துல நிறுத்தி வச்சிருவாங்க. அதனால அந்த விஷம் கழுத்திலேயே நின்னுடும். அவரோட தொண்டை பகுதி அதனால நீல நிறமா மாறிடுது. அதனாலதான் அவரை நீலகண்டன் அப்படின்னு சொல்றோம். அந்த கழுத்து பகுதி நெல்பட்ட மாதிரி கரை தோய்ந்த மாதிரி இருக்குன்னு சம்பந்தர் கல்லால் நிழல்மேய கரைசேர் கண்டா அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்து எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த, அதாவது இமையோர் அப்படின்னா தேவர்கள். அதாவது தேவர்கள் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிந்த பல மொழிகள்ல சிவனை தொழுது பாடுறாங்க.
தேவர்கள் கண் இமைக்க மாட்டாங்க. அதனால தான் தேவர்களை இமையோன் அப்படின்னு சம்பந்தர் பாடுறாரு. அடுத்து வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழவெய்த. ஒரே ஒரு வில்லினை எய்தி அரக்கர்களின் திரிபுரத்தை, அதாவது 3 மதில்கள் கொண்ட காவல் நிறைந்த நகரம்தான் திரிபுரம். ஒரு வில்லை எய்தி அரக்கர்களோட அரண்களை எரித்து வீழ்த்தினார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நல்லான் நம்மை ஆழ்வான் நல்லம் நகரானே. இப்படிப்பட்ட சிறப்புகள் பல பெற்ற நல்லவன் நம்மை ஆழ்வான். நல்லம் நகரத்தில் வாழும் இறைவனும் அவரே. இதைத்தான் நல்லான் நம்மை ஆழ்வான் நல்லம் நகரானே அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. திருநள்ளத்தில் வீற்றிருக்கும் இறைவனே அப்படின்னு மனமுருக பாடியிருக்காரு. மேலும் இத்தலத்தில் புரூரவஸ் மகாராஜா ஒரு பாட்டுல சிவபெருமான் திரிபுரத்தை தன் வில்லினை ஒத்த அழகான புருவத்தை வில்லாகவும் நெற்றிக்கண்ணை அம்பாகவும் கொண்டு தன்னோட பார்வையாலே எரித்து வீழ்த்தினார் அப்படின்னு போற்றி பாடியிருக்காரு. இந்த திருநள்ளம் கோவிலில் உள்ள திரிபுராந்தக வடிவம் மிகவும் அற்புதமான ஒன்றாம். எனவே இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த திருநள்ளம் கோனேரி ராஜபுரத்தில் வீற்றிருக்கும் சுயம்பு நடராஜரை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நம சிவாய.